இந்த வீடியோவில் இருப்பாய்வு பற்றி பார்க்க போகிறோம். இருப்பாய்வின் மாதிரி பாருங்கள். இருப்பாய்வின் மாதிரி எப்படி இருக்குன்னா, டேஷ் நிறுவனத்தின் டேஷாம் நாளன்ற இருப்பாய்வு, எந்த நிறுவனத்துக்கு எந்த தேதியில் நம்ம இருப்பாய்வு தயாரிக்கிறோம் அப்படின்றது தான் அது. அந்த கணக்கு ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு வந்து பற்று இருப்பா வரவிருப்பா அப்படின்னு எழுதினா போதும், ஈஸியாக மார்க் எடுத்தலாம். இருப்பாய்வுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதாவது டேஷ் நிறுவனத்தின் டேஷாம் நாளன்றைய இருப்பாய்வு. இப்போ பாருங்கள், வரிசை எண்ணு விவரம், பேரேட்டு பதிவு எண்ணு, பற்று இருப்பு வரவிருப்பு. அதாவது வரிசை எண்ணில் ஒன்றுன்னு போட்டுட்டு, இப்போ கை ரொக்கம்னா ரொக்கம் வந்து பற்று, அதாவது சொத்தும் செலவுகளும் வந்து பற்றில் எழுதணும். சொத்தையும் அசட்டையும் எக்ஸ்பென்ஸையும் டெபிட், அதான் பற்றில் எழுதணும். சொத்தையும் செலவுகளையும் பற்றில் எழுதணும். வருமானத்தையும் பொறுப்பையும் வரவில் எழுதணும். அதாவது இன்கமையும் லயபிலிட்டிலையும் கிரெடிட்டில் எழுதணும். ஓகேங்களா? கை ரொக்கம்ன்றது நம்ம கையிருப்பு ரொக்கம், அது வந்து சொத்து, அதனால் பற்றில் வருது. வங்கி இருப்பு, வங்கியில் இருக்க ரொக்கமும் சொத்து தான், அதுவும் பற்றில் தான் எழுதுகிறோம். ஓகேங்களா? கையிருப்பு ரொக்கம் வங்கியிருப்பு ரொக்கம் ரெண்டுமே சொத்து, அதனால் எதில் போட்டுறோம்? பற்றில் எழுதுகிறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுனா நமக்கு பில்ஸ் ரிசீவபிள்னு அர்த்தம். பில்ஸ் ரிசீவபிள்னால் நம்ம கடன் விற்பனை பண்ணியிருப்போம், கடன் விற்பனைக்காக ஒருத்தங்க வந்து இவ்வளோ நாள் கழித்து பணம் தர்றேன்னு சொல்லி ஒரு பில் எழுதி கொடுத்துருப்பாங்க, ஒரு மாற்றுச்சீட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த மாற்றுச்சீட்டு வந்து நம்மகிட்ட இருக்கும், இவ்வளோ நாள் கழித்து பணம் திரும்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி, அது நமக்கு அதுவும் சொத்து தான். அதனால் அதுவும் என்ன செய்யணும்? பற்றில் தான் எழுதணும். பற்பல கடனாளிகள்னால் நம்ம கடனுக்கு ஒருத்தங்களுக்கு விற்பனை பண்ணியிருப்போம், அந்த பணம் வர வேண்டியிருக்கு, அது வந்து நமக்கு சொத்து, அதனும் பற்றில் எழுதுகிறோம். தொடக்க சரையிருப்பு, அது ஸ்டாக்கு, அதுவும் சொத்து தான், பற்றில் எழுதிடணும். பொறி மற்றும் இயந்திரம் மெஷினரி, அதுவும் நமக்கு சொத்து, பற்றில் எழுதணும். நிலம் மற்றும் கட்டிடம், அதுவும் சொத்து தான், பற்றில் எழுதணும். அரைக்கலன் பொருத்துகைகள் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அதுவும் சொத்து, பற்றில் எழுதுகிறோம். வாகனங்கள் சொத்து, அதுவும் பற்றில். நற்பெயரும் ஒரு குட்வில்னு சொல்லுவாங்க, அதுவும் சொத்து, பற்றில் எழுதுகிறோம். முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அந்த முதலீடுகள் நம்ம பணம் வந்து அதிகமான பணம் வரும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், எதெல்லாம் முதலீடு பண்ணி வச்சிருமோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுவும் சொத்து, அதெல்லாம் பற்றில் எழுதுகிறோம். எடுப்புகள்னால் டிராயிங்ஸ்னு சொல்கிறோம். சொந்த செலவுக்கு அந்த ஓனர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போவார், எடுப்புகள் எப்பயுமே பற்று, அவர் எடுத்துகிட்டு போகிற டிராயிங்ஸு, அதனால் பற்றில் எழுதணும். கொள்முதல் ஒரு செலவுன்னு எடுத்துக்கலாம் நம்ம, அது செலவுகளை வந்து பற்றில் எழுதணும், அதனால் பற்றில் இருக்குது. விற்பனை திருப்பம், விற்பனை வந்து வருமானம் வர்றதுனால விற்பனையை கொள்முதலை செலவு எழுதுகிற மாதிரி விற்பனை வருமானத்தில் எழுதணும். விற்பனையை வரவில் எழுதும்போது விற்பனை திருப்பம் பற்றில் வரும். அதாவது கொள்முதல் பற்று, கொள்முதல் திருப்பம் வரவு, விற்பனை வரவு, விற்பனை திருப்பம் பற்று, அதனால் விற்பனை திருப்பம் பற்றில் எழுதுங்க. உள்தூக்கு கூலினா நம்ம பர்ச்சேஸ் கொள்முதல் பண்ணிட்டு வந்து உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு ஏற்படுற செலவு இருக்குல்ல, அது உள்தூக்கு கூலி செலவுனாலே பற்று தான், அதனால் பற்றில் எழுதி விட்டுருங்க. வாடகை செலுத்தியன்ற ஒரு செலவு, அதுவும் பற்றில் எழுதுகிறோம். கூலி செலுத்தியது, அதுவும் ஒரு செலவு, பற்றில் எழுதுகிறோம். மெயின் கான்செப்ட் என்னன்னா, அதில் சொத்தையும் செலவும் பற்றில் எழுதணும், வருமானத்தையும் பொறுப்புகளையும் வரவில் எழுதணும். ஓகேங்களா? திரும்ப கீழே வருது பாருங்கள். வட்டி செலுத்தியதுன்றது ஒரு செலவு, அதனால் பற்றில் எழுதுகிறோம். வராக்கடன்னா நமக்கு வர வேண்டிய ஒரு பணம், ரொம்ப நாளாக போராடி கடன் விற்பனை பண்ணியிருப்போம், பணம் வர வேண்டியிருக்கும், ரொம்ப நாள் போராடி கலெக்ஷன் பண்ணி வராமல் போயிருந்தது, அது நமக்கு செலவு. வராக்கடன் வராமல் போயிருந்தா அது வந்து செலவு, அதனால் வராக்கடன் வந்து பற்றில் எழுதுங்க. காப்பீட்டு முனையம் இன்சூரன்ஸ் பிரீமியம் செலவு, அது செலவு, அதனால் பற்றில் எழுதுகிறோம். பொது செலவுனாலே பற்று தான், அதனால் பற்றில் எழுதுங்க. பற்பல செலவுன்று வர்றதுனால அதுவும் பற்றில் எழுதுங்க. மின் கட்டணம், அதுவும் ஒரு செலவு, பற்றில் எழுதுங்க. விற்பனை பண்ணுறதுக்காக செலவு ஏற்படுது, அதுவும் பற்றில் எழுதுங்க. பயண செலவு, அதனால் பற்றில் எழுதுகிறோம். கூலி, அதுவும் ஒரு செலவு, பற்றில் எழுதுகிறோம். விற்பனைன்னா நமக்கு வருமானம், அதனால் கொள்முதலை பற்றில் எழுதும்போது விற்பனையை வரவில் எழுதணும். ஓகேங்களா? விற்பனை எப்பயுமே வரவு தான், கொள்முதல் எப்பயுமே பற்று. இங்கே விற்பனைன்றனால வரவில் எழுதுங்க. கொள்முதல் பற்றுனா கொள்முதல் திருப்பம் வரவில் வரும், அதனால் கொள்முதல் திருப்பம் வரவு. கொள்முதல் பற்று, கொள்முதல் ஒரு செலவுன்ற கான்செப்ட் படி பற்றில் எழுதுறதுனால கொள்முதல் திருப்பத்தை வரவில் எழுதணும். இங்கே வரவில் இருக்குது பாருங்கள். ஓனர் முதல் போடுறாரு, அவருக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும். பிஸ்னஸை பொறுத்தளவில் ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. இந்த பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு போட்ட முதல்ல திரும்ப கொடுக்கணும். பிஸ்னஸ்க்கு அது ஒரு லைபிலிட்டி, ஒரு பொறுப்பு, அதனால் அது வந்து வரவில் எழுதணும்.
கம்பெனியை பொறுத்தளவில் ஒரு பொறுப்பு. அதனால் முதல் வந்து எப்பயுமே வரவில் எழுதணும். முதல்ல வங்கி கடன் ஒரு லைபிலிட்டி, ஒரு பொறுப்பு தான். கம்பெனியை பொறுத்தளவில், ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவில் அது ஒரு பொறுப்பு. அந்த கடனை திரும்பி நம்ம செலுத்தணும். லைபிலிட்டி அது ஒரு பொறுப்பு, அதனால் அது வரவில் வருது. பொறுப்புகளும் வருமானத்தையும் வரவில் எழுதுன்ற கான்செப்ட் படி வங்கி கடன் வரவில் எழுதணும். பற்பல கடனிந்தோர்னா நம்ம கடன் கொள்முதல் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு பணம் நம்ம திரும்ப கொடுக்கணும்ல, அது ஒரு பொறுப்பு. அதனால் வரவில் எழுதணும். கடனிந்தோரை வரவில் எழுதணும். பற்பல கடனாளிகளை பற்றில் எழுதணும். பற்பல கடனாளிகள் நம்ம கடனுக்கு விற்பனை பண்ணியிருப்போம், பணம் வர வேண்டியிருக்கும், அது பற்றில் எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், பற்பல கடனாளிகள் வந்து பற்றில் எழுதியிருப்பீங்க. பற்பல கடனாளிகள் 4ஆவதுல பாருங்கள், பற்பல கடனை பற்றில் எழுதுகிற மாதிரி பற்பல கடனிந்தோர் நம்ம பணம் அவங்களுக்கு கொடுக்கணும். கிரெடிட்க்கு கடன் கொள்முதல் பண்ணதுனால பற்பல கடனிந்தோருக்கு வந்து அது வரவில் திரும்ப கொடுக்கணும், ஒரு பொறுப்பு. அதனால் வரவில் இருக்குது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு எப்படின்னா, நம்ம கடன் கொள்முதல் பண்ணி அந்த உடனே அந்த பணத்தை கொடுக்காம ஒரு பில்லு நமக்கு எழுதி கொடுத்துருப்போம். நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு நான் பணம் திரும்பி நான் தர்றேன்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துருப்போம். அவங்கள்ட்ட இருக்கும் அந்த பில்லு. நம்ம பில்லு பொறுத்தவரை நம்ம பணம் தரணும். நம்ம செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, அது பொறுப்பு. அதனால் அது வரவில் வரும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு வரவில் எழுதணும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பற்று எழுதணும். மேலே பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? வங்கி மேல்வரைப்பற்றுனா ஓவர் டிராஃப்ட்டு. அது வந்து கடன் பேங்கில் லோன் வாங்கின மாதிரி தான். அதை நம்ம திரும்பி தரணும், அது பொறுப்பு. அதனால் வரவில் எழுதணும். வாடகை பெற்றது ஒரு வருமானம். வருமானமும் பொறுப்பையும் வரவில் எழுதணும். இங்கே வாடகை பெற்றது ஒரு வருமானம், அதனால் வரவில் எழுதணும். ஓகேங்களா? வட்டி பெற்றது ஒரு வருமானம், அதுவும் நம்ம என்னது வரவில் எழுதணும். ஓகேங்களா? ஐயக்கடன் ஒதுக்கு, அது ஒரு பொறுப்பு. நம்ம வராமல் போகும்னு ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஒரு பொறுப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். அது நம்ம ஒரு பொறுப்பு தான், திரும்ப கொடுக்கணுன்ற மாதிரி தான். அது ஐயக்கடன் ஒதுக்குனாலே அது வந்து வரவில் எழுதணும். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் சம்மந்தமாக இப்போ தான் நான் அந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். திரும்ப நிறைய வீடியோ நான் அக்கௌண்ட் சம்மந்தம் ரிலேட்டட் போடுறேன். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இருப்பாய்வுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர். ஒரே நாளில் கூட நீங்கள் இருப்பாய்வு கம்ப்ளீட் அத்தனை சமயம் பார்த்து போடலாம். பற்றா வரவான்னு தெரிஞ்சால் போதும். பற்று வரவில் போய் கரெக்டாக பற்றுலையும் அந்த எந்தெந்த கணக்கு பற்றில் எழுதணும் அந்த பற்றில் எழுதிட்டு, எந்தெந்த கணக்கு வரவில் எழுதணும் வரவில் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துலாம். டைமும் நமக்கு ரொம்ப மிச்சமாகும். ஓகேங்களா? தேங்க்ஸ். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.